Taste the Daily. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கட்சி தலைவர்கள் பலர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் தருகிறார் விக்னேஷ் முத்து. நேரடியாக அவரிடமே கேட்டு பெறலாம். விக்னேஷ் முத்து, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சி தலைவர்களும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நடந்தது என்ன? இப்போ பாஜக தரப்பிலிருந்து இது குறித்து எதுவும் விளக்கம் கொடுத்திருக்காங்களா? என்ன விவரம்? தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் நேரடியாக களம் இறங்குகிறார். கோவையில் தொடர்ச்சியாக அவர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தற்பொழுது 39 தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை பரப்புரையை ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கினார். இந்த ஸ்ரீபெரும்புதூரில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் நேரடியாக களம் இறங்குகிறது. அந்த தொகுதியில் வேணுகோபால் வேட்பாளராக களமிறக்கக்கூடிய நிலையில் அவரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை செருப்புடன் ஒப்பிட்டு பேசியது பெரும் சர்ச்சையாக மாறியது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதாவது 1980 காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. முன்னாள் முதலமைச்சர்கள் பலரும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறார்கள். இந்த அண்ணாமலையின் பேச்சுக்கு திமுக, அதிமுக, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கண்டனங்களை நேரடியாக பதிவு செய்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களிலும் அண்ணாமலையின் பேச்சுக்கு கண்டனம் என்பது வலுவாக எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நாம் நேரடியாக ஒவ்வொரு கட்சியை பார்க்கும் பொழுது திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி RS பாரதி தெரிவிக்கும் பொழுது அண்ணாமலை வரலாறு தெரியாமல் பேசுகிறார். அவர் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை செருப்புக்கு ஒப்பிடும் பொழுது மக்கள் இதற்கு உரிய தக்க பதிலடியை விரைவில் கொடுப்பார்கள் என்ற ஒரு பதிலடியை தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அண்ணாமலைக்கு பதிலளிக்கும் பொழுது நேரடியாக அண்ணாமலை இது தொடர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சையாக பேசியதற்கு மக்கள் அவர் தெரிவித்த அந்த பொருள் அடிப்படையிலேயே அவருக்கு நேரடியாக பதில் வழங்குவார்கள். அவருக்கு அரசியலும் தெரியவில்லை, வரலாறும் தெரியவில்லை என்ற ஒரு கடுமையான ஒரு விமர்சனை முன்வைத்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முத்தரசன் தெரிவிக்கும் பொழுது அண்ணாமலை இது தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் வரலாறையும் நேரடியாக முழுமையாக படிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களையும் அண்ணாமலையின் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நேரடியாக கொச்சைப்படுத்துவது, ஹிந்தி எதிர்ப்புக்காக போராடிய பல்வேறு வரலாறு தலைவர்கள், அரசியல் தலைவர்களை நேரடியாக தாக்குவதற்கு சமமானது என்ற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைத்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களான ட்விட்டர், பேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு வலைதளங்களிலும் இந்த காணொலி தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது. இதற்கு எதிர்ப்பும் வலுவாக எழுந்து வருகிறது. ஆனாலும் இதுவரை அண்ணாமலை தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தோ விளக்கம் தெரிவித்தோ எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கவில்லை. இது தற்பொழுது தமிழகம் முழுவதும் பரபரப்பாக ஒரு பேசும் பொருளாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய பேச்சுக்கு விளக்கம் அல்லது மன்னிப்பு கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், பல்வேறு தரப்பிலும் கண்டன குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விக்னேஷ் முத்து. Taste the Daily.